சில பேர் கமெண்டில் கேட்குறாங்க, ப்ரோ நீங்கள் ஏன் ப்ரோ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன், ஆனால் என்னோடய ஓட்டு சீமானுக்கு தான். ஏன் சீமானுக்கு போடுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஏன் சீமானுக்கு போகிறேன்னா, இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, புது மாஸ்டர் வைப்பீங்களா பழைய மாஸ்டர் வைப்பீங்களா சொல்லுங்கள். உங்கள்கிட்டே விட்றேன். புதுசாக வந்தவர் எப்படி செய்வார் என்ன பண்ணுவார் எதுவும் தெரியாது. பழசாக இருக்கிறவர் இதை பண்ணுவார் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், இந்த டேஸ்ட் வரும் அப்படின்ட்டு. அதே தான் அரசியலில் நான் பொருத்தி பார்க்குறேன். ஆனால் விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்ல, ஆனால் எனக்கு சீமான் அண்ணன் ரொம்ப பிடிக்கும். அவரோட இயற்கையை பாதுகாக்கணும்னு அர்த்த நம்ம பார்த்ததை பாதி வந்து இப்போ இருக்கிற பசங்க பார்க்கல. சின்ன வயசில் 90 கிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தும்பி பிடிச்சி விளாடுவோம், காலையிலே வந்து பறவை வந்து எழுப்பி விடும் காலையிலே கத்தி. இப்போலாம் அந்தமாரி கற்றுதா நம்மளே பார்க்கல. நம்ம பார்த்ததை 10 வருஷம் கழிச்சு திருப்பி நம்மளாலே பார்க்க முடியாதுன்றப்ப இயற்கை அப்போ எவ்வளோ முக்கியம்னு நினச்சிங்க. அதனால தான் நான் சீமான் அண்ணன் பின்னாடி போகிறேன். இயற்கையை பாதுகாக்கணும். எனக்கு என் பின்னாடி பாருங்கள், ஃபுல்லாக ஏரி தான், ஆனால் அந்த ஏரியில் ஒரே ஒரு மரம் கூட இல்லை. புரியுதுங்களா? இதெல்லாம் வச்சு பராமரிக்கணும். பார்க்கும். ஒருவேளை சீமான் அண்ணன் வந்ததுக்கப்புறம் நடந்தாலும் நடக்கலாம். ஓகே, பை.